வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அண்மை காலமாக ரவுடிகளின் அட்டகாசம் தலை தூக்கியுள்ளது. அவர்களில் முக்கியமான முஸ்தக். ஏனென்றால் இவர் எக்ஸாம் எழுதும்போது பேப்பரை பார்த்து எழுதாமல் உமன் எக்ஸ்டர்னல் மூஞ்சை பார்த்து எழுதுகிறார். மற்றும் இதேபோல் இவர் செய்த குற்றங்கள் பல. என்ன சார், காட்ஃபாதர் படம் பார்த்தீங்களா? சாரி சார், நான் விஜய் ரசிகன். படத்துல தலை பின்னிட்டார்ல. என்ன இருந்தாலும் தலை தாம்பல. சரி வாழ, பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு. இந்த 18 பட்டி மக்களும் இங்க எதுக்கு கூடியிருக்கப்படா? நம்ம ஊர்ல உள்ள ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு வீரவாட ஆள் தேவை. யாராவது இருக்கீங்களா? நான் தான் இருக்கேன்ல. இவனா சரியில்லை. நான் வேணா கில்லி மாதிரி போய் அல்லேக தூக்கிட்டு வந்துட்டுமா? ஓகே, இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். டேய், உங்க சண்டையில அங்கிட்டு போய் வச்சுக்கங்கடா. இதோ பாரு பெருசு, நம்ம கிட்ட கில்லி மாதிரி ஒரு ஆள் இருக்கான். கில்லியா? பார்க்கத்தான் கில்லி, இறங்கிட்டான்னு வச்சுக்க சரியான போக்கிரி. சுடணும்னு முடிவு பண்ணா சுடணும். அதை விட்டுட்டு யாரு என்ன நொன்னுக்கிட்ட பிளடி ஃபூல். சண்டை போட்டு சாகடிக்கணும்லாம் வேணாம், சும்மா பேசியே சாகடிக்கணும். அப்படி ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். அதுக்கும் கைவசம் ஆள் இருக்கு தலைவா. சரி ராஜா, அம்மா ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. சரி, ஊட விட்டுச்சு.